ஹாய், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர். இது உங்கள் எபிசோட் நம்பர் 9 அண்ட் நான் சுதர்ஷன் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு புது சீக்வன்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸில் கொண்டு வந்திருக்கோம். நான் போன செஷன்லேயே சொன்ன மாதிரி ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி. என்னன்னா கமெண்ட்ஸ் வந்து எனக்கு எல்லா கமெண்ட்ஸுமே ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன், ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அதில் ஒரு கமெண்ட் ஆஃப் த டே படித்ததில் மிகவும் பிடித்தது அப்படின்னு ஒரு கமெண்ட் எடுத்து நான் வந்து ஒரு வீடியோலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணலாம், அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் படித்ததில் பிடித்த ரொம்ப ஹார்ட் டச்சிங் கமெண்ட் என்ன அப்படின்னா, புட்டாவிக்கி 2875 அவர் வந்து அனுப்பியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த கிளாஸ் ப்ரோ. ஃப்ரீயாக தானே டீச் பண்ணுறோம், 6 மணி 7 மணி எப்போ வேணாலும் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஆனால் பட் சொன்ன மாதிரியே எவ்ரிடே 5 o'clock கன்சிஸ்டண்டாக வீடியோ வந்துடும். அந்த எஃபர்ட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ அப்படின்ட்டு வந்து குட்டாவிக்கி 2875 சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் இதை வந்து கவனிச்சு இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஒரு கமெண்ட் ஆக்சுவலி நான் படிக்கும்போது. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் குட்டாவிக்கி. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணி படிப்பேன். அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் எனக்கு பிடிச்ச கமெண்ட்டோட நான் திருப்பி வருவேன். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோட் எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதாவது பேசிவ் இன்வெஸ்டிங். ஸோ ஏன் பேசிவ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வரது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிவ் இன்வெஸ்டிங்ல 2 டாபிக் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐபிஓஸ். இன்னைக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் நினைச்சு வச்சிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரியாதவங்க. ஆனால் அது ரொம்ப சிம்பிள். எந்த அளவுக்கு சிம்பிள்னா, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே புரிஞ்சிடும். சரி, இதுதான் வந்து நம்ம கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி. நிறைய கான்செப்ட்ஸ் நான் வந்து லைக் உங்களுக்கு புரியணும் அப்படின்ட்டு இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எது தேவையோ அது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து லைக் ட்ரேடிங் பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை, இன்வெஸ்டிங் பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. நான் வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து ஏறுமோ இறங்குமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. அப்போ நான் என்ன பண்றது, எனக்கு வேற யாருன்னா ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கரெக்டா? ஸோ இந்த கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி உருவாச்சு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன நடக்கும்னா, ஒரு 20-30 ஸ்டாக்ஸை வந்து ஒரே ஒரு பேஸ்கெட்ல போட்டுருவாங்க. அதாவது ஒரே இடத்துல வச்சிருவாங்க. அந்த ஒரு பேஸ்கெட்டை அந்த ஒரு இடத்த யாரு வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. இதுக்காகவே படிச்சு தேர்ச்சி பெற்று ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ இருக்கலாம், இல்லை இந்த ஸ்டாக்கு வந்து பிரச்சனை இருக்கு, இதுக்கு பதிலாக வேற ஸ்டாக் ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நம்மளோட வேலை என்ன, அந்த ஃபண்டில், அதுதான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு பேர். மியூச்சுவல்னா நிறைய லைக் கலெக்டிவா ஃபண்டு. ஸோ அந்த பேஸ்கெட்ல அந்த ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும். அதாவது நம்மளோட காசை கொடுத்தா மட்டும் போதும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய் மாசம் என்னால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப அனாலிசிஸ் பண்ணணும், ரொம்ப மெனக்கிடணும், நான் சொன்ன மாதிரி அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும்ன்றது உங்க எஃபோர்ட்ஸ் வேணும். உங்களோட நாலேஜோட நீங்க அதை பண்ணிடணும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா யார் பார்த்துக்க போறாங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துக்க போறாங்க. நம்ம எப்போ வேணுமோ எக்ஸிட் ஆயிடலாம். இதுக்கு லாக் இன் பீரியட் கூட கிடையாது. எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 3 months போயிட்டே இருக்கு, திடீர்னு உங்களுக்கு அந்த காசு தேவைப்படுது, நீங்க எடுக்கணும், தாராளமா எடுக்கலாம். ஸோ இந்த லாக் இன் பீரியட் அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ்ல கிடையாது. ஸோ அதனால இந்த சிஸ்டம் எல்லாருக்குமானது. அண்ட் 100 ரூபாயில இருந்து கூட நம்மளால ஆரம்பிக்க முடியும். இதுதான் இதோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்க போது. ஸோ இன்வெஸ்டிங் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து யார் ஒருத்தருக்கு ஒரு பேன் கார்டு வந்துருச்சு, என்னால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், அங்க இருந்து ஆரம்பிச்சு 60, 65, 70 வயசு ரெஸ்பெக்டட் எல்டர்ஸால கூட கண்டிப்பா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்றது டவுட்டே கிடையாது. ரைட். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை நம்ம ஷார்ட்டா எம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிறைய விதமான ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆனா அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, லோ ரிஸ்க் பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. அடுத்து மீடியம் ரிஸ்க், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க். ஸோ மொத்தம் 3 ரிஸ்க் கேட்டகரியில தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டைவர்சிஃபை ஆகும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட லைக் ஃபிளக்சுவேஷன்ஸ், வால்டிலிட்டி வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எனக்கு ரொம்ப சேஃபா, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபா எனக்கு போகணும். ஃபிக்ஸட் டெபாசிட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், அதை விட கொஞ்சம் ரிஸ்க் இருந்தா பரவாயில்ல. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ரிஸ்க் கிடையாது. ஸோ அதை விட கொஞ்சம் ரிஸ்க் நான் எடுத்துக்க ரெடியா இருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் லோ ரிஸ்க் மெத்தட். இதுவே மீடியம் ரிஸ்க் அப்படின்றது என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கேன், ஆனா ரொம்ப வால்டிலிட்டி வேணாம். அதாவது ரொம்ப ஏற்றா இருக்கும். எக்ஸாம்பிள், மார்க்கெட் இறங்கினா அப்படியே நம்ம போர்ட்ஃபோலியோவே பெருசா இறங்கும், ஏன்னா ரொம்ப பெருசா ஏறும், அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். நான் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன், ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மீடியம் ரிஸ்க். அண்ட் ஃபைனலி ஹை ரிஸ்க்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து ஹை ரிஸ்க், அதாவது நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டம் அப்படி கிடையாது.
இந்த ஹை ரிஸ்க் மீன் பண்றது என்னன்னா, இதை ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். பிளஸ் மார்க்கெட் ஏறுனா நல்லா ஏறும், மார்க்கெட் இறங்குனா நல்லா இறங்கும். இதுதான் ஹை ரிஸ்க் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஓகே, சோ இது 3 பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுன்றத வந்து, அதாவது பிரிஞ்சிருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நான் வந்து ஜென்ரலா பார்க்கும்போது நான் சிம்பிளாவே சொல்லலாம், நம்மளுக்கு எதுக்குப்பா ரிஸ்க், எனக்கு அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது இன்வெஸ்டிங் பத்தி, ஸோ அதனால நான் வந்து லோ ரிஸ்க்லேயே போயிடுறேன் அப்படின்ட்டு சப்போஸ் லோ ரிஸ்க் எடுக்கிறோம்னா, நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க என்ன ரிஸ்க் இருக்கோ அப்படிதான் நம்மளுக்கு ரிவார்டும் இருக்க போகுது. புரியுதா இல்லையா? இப்போ லோ ரிஸ்க்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ரிவார்ட் ரொம்ப கம்மி, மீடியம்னா மீடியம் ரிவார்ட், ஹை ரிஸ்க்னா ஹை ரிவார்ட். அப்ப இந்த இடத்துல நம்ம ரிவார்டையும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம குறைஞ்சது அதாவது நம்மளோட நல்லதுக்காக, அதாவது நம்ம எது பண்ணா பெஸ்ட்ன்றதுக்காக சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாச்சும் நம்ம வந்து டைம் கொடுக்க ரெடியா இருந்தா மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ், நல்ல க்ரோத், ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த போர்ட்ஃபோலியோ சூப்பரா கொண்டு போக முடியும். அதாவது நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும். எஸ், இதுக்கு லாக்இன் பீரியட் கிடையாது, ஆனா 5 வருஷமாச்சும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கணும். அது நல்லது. சரி, அப்போ இன்னும் நம்ம வந்து ரெடியா இருந்தோம், அதாவது நான் வந்து ரொம்ப நாளுக்கு பிளான் பண்றேன், லாங் டர்ம்னு சொல்லுவோம், ரொம்ப வருஷம் நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 15-20 வருஷம்லாம் சில பேரால வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா பயங்கரமான growth கொடுக்கும். பயங்கரமான growth. அது எந்த அளவுக்கு growthன்றது நான் இந்த வீடியோ எண்டில் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி growthலாம் அதாவது அதெல்லாம் லைஃப் சேஞ்சிங், ஜெனரேஷனல் வெல்த் அப்படிலாம் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான growth வந்து 20 வருஷம்லாம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அவருக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அதனால தான் இதுக்கு வந்து ரொம்ப ரெப்யூட்டேஷன் ஜாஸ்தி. சரி, இப்போ உங்களுக்கு லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க் அதோட கான்டெக்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆனால் ரிஸ்க் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்ன்றது நான் நெக்ஸ்ட் வரேன். ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலி சூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, டைம் ஃப்ரேம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதுதான். அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ள வரணுமே. டைம் ஃப்ரேம்ன்றது, இப்போ சில பேர் எனக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர காசு எடுத்து ஒரு பைக் வாங்க போறேன், இல்லை ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ் விடுவாங்க. சில பேர் வந்து என்னோட பையனோட இல்ல பொண்ணோட 25வது வயசுக்கு நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அவங்களுக்கு 2-3 வயசு தான் ஆகுது. அந்த மாதிரி அவங்களோட காலேஜ் ஃபீஸ், அவங்களோட கல்யாணத்துக்கு இப்பல இருந்து சிறுக எப்படி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்ப இங்க டைம் ஃப்ரேம் எவ்வளவு வருஷம் நீங்க இதை வந்து பிளான் பண்றீங்கன்றது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் உள்ளவே இறங்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இது உருவாகுதுன்றது தான் இங்க பாயிண்ட். சரி, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நீங்க வந்து டைம் கொடுக்க ரெடியான்ட்டீங்கன்னா எல்லா ஃபண்ட்ஸுமே லோ ரிஸ்க் தான் நான் சொல்லுவேன். எல்லா ஃபண்ட்ஸுமே நீங்க நிறைய வருஷங்கள் கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா சரி. நீங்க வந்து சப்போஸ் ஒரு 5 இயர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா எல்லா ஃபண்ட்ஸுமே மீடியம் ஆர் லோ ரிஸ்க் இந்த கேட்டகரியில வந்துடும். எப்போ ஒரு ஃபண்ட் ஹை ரிஸ்கா மாறுது அப்படின்னா, நம்ம ரொம்ப டைம் கம்மியாக கொடுக்கும்போது, எக்ஸாம்பிள் ஒரு 1 இயர் தான் இல்லை 6 months தான் நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்றேன், நான் அந்த காசு சும்மா வச்சிருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 6 மாசத்துல ஏதோ ஒன்று வளரட்டுமே நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மி ஸ்பேன்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் அந்த டைம் வளராம போகலாம். ஏன்னா மார்க்கெட்ல டேரக்டா இன்வெஸ்ட் ஆகுது, ஒரு ஸ்டாக்ல ஆகலே தவிர 15, 20, 25 ஸ்டாக்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா அந்த 6 மாசத்துல மார்க்கெட் வளரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இறங்க கூட செய்யலாம். அதுதான் இப்போ பிரச்சனை. 6 monthsல இப்போ லாஸ்ட் 2024ல இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசா ஏறல, அப்ப ஓரளவுக்கு இறங்கிருக்கு. அந்த மாதிரி இறக்கம் இருக்கு அப்படின்னும் போது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து பீப்புளால அக்செப்ட் பண்ண முடியாது. அதனாலதான் ஹை ரிஸ்க்னு இந்த இடத்துல சொல்றாங்க. சில பேர் நிறைய 20, 30, 40% கூட இந்த டிரா டவுன் சொல்லுவோம், இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது கரெக்ஷன்ல வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி ஹை ரிஸ்க்ல நான் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க எதை பத்தியுமே வரி பண்ணணும். மார்க்கெட் எவ்வளவு இறங்கினாலும் திருப்பி ஏறதா போகுது. அதுதான் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட அழகு. அது ஏன்றது ஃபியூச்சர் கிளாஸஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு டீச் பண்றேன், ப்ரூஃபோட, அதாவது டேட்டாவோட காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், லாங் டர்மா பண்ணா நம்மளுக்கு ஹை ரிஸ்க் கிடையாது, மீடியம் ரிஸ்க்கும் கிடையாது, லோ ரிஸ்க்ல தான் எல்லா ஃபண்ட்ஸுமே வருதுன்றது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்த்தோம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன டைம் ஃப்ரேம் இம்பார்ட்டன்ட், எவ்வளவு லாங் டர்மா கொண்டு போறது வந்து நல்லது, அதை பேஸ் பண்ணி ரிஸ்க் எப்படி மாறுது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக், டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன டைப் ஆக்சுவலி இருக்கு, நம்மளுக்கு இது பெஸ்டா இருக்க போகுதுன்றது நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஆக்சுவலி இன்னும் ஒரு சில ஃபண்ட்ஸ் இருக்கு, நான் நம்மளுக்கு எது ரொம்ப தேவையோ, எது அதிகமான மக்கள் சூஸ் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் தான் இந்த இடத்துல நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட லீடரான நிஃப்டி மேல நம்ம டைரக்டா இன்வெஸ்ட் பண்றது பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நிஃப்டி அப்படின்னா என்னன்னா, இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ், 50 கம்பெனிஸ் சேர்ந்ததை வந்து நிஃப்டின்னு சொல்லுவோம். நிஃப்டின்றது ஒரு கம்பெனி கிடையாது, 50 கம்பெனி சேர்ந்தது. இப்போ அதுல நிறைய கம்பெனிஸ் ஒரு டிசிஎஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ்லாம் நிஃப்டில அடங்கும். ஸோ இப்போ நிஃப்டி ஏறுச்சுனாலே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது, அண்ட் இறங்குச்சுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இறங்குதுன்ற புரிதல். அதுதான் நிஃப்டி அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது மேலேயே இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ அப்போ டெக்னிக்கலி நீங்க இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் மேல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றீங்கன்றது தான் இது சொல்ல வருது. ஸோ டாப், அந்த வேர்டு தான் இம்பார்ட்டன்ட். டாப் 50 போது அந்த கம்பெனிஸ் எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே அவங்க தான் கொண்டு போறாங்க அப்படின்னும் போது அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் போது அது லோ ரிஸ்கா மாறுது. ப்ரொவைடட் நான் சொன்ன மாதிரி லாங் டர்ம்ல பண்ணணும். குறைஞ்சது 5 வருஷத்துக்கு மேல நீங்க டைம் கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி லோ ரிஸ்க் கணக்குல வரும். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட நான் வந்து அதிகமான மக்கள் இப்ப ரீசெண்டா சூஸ் பண்றதா நான் பார்த்த விஷயங்கள் வந்து ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ்.
ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க். ஏன் ஹை ரிஸ்க் அப்படின்னா, இது நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் கூடவே ட்ராவல் ஆகும். மார்க்கெட் ஏறினா பெருசாக ஏறும், மார்க்கெட் இறங்கினா பெருசாக இறங்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ்வலாக ரிஸ்க் ஜாஸ்தி. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் மேலே நீங்கள் கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா இதுவுமே நல்ல பெட்டர் க்ரோத் கொடுத்துருக்கு. அண்ட் ஃபைனலி ஃப்ளெக்ஸி கேப். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப நிறைய பேர் வந்து ரீசெண்டாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப் பேர்ல இருக்கு பாருங்க, எல்லாமே கலந்து போட்டது. அதாவது ஸ்மால் கேப், மிட் கேப், நான் இந்த இடத்துல எழுதாத லார்ஜ் கேப். ஸோ அந்த மாதிரி எல்லா வகையான கம்பெனிஸையுமே வந்து சேர்த்து உருவானது ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓரளவுக்கு மாடரேட் ரிஸ்க். அதாவது இப்போ இது ரெண்டும் ஹை ரிஸ்க்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டா இருக்கு, பிரிச்சு இன்வெஸ்ட் ஆயிருக்குன்றதுனால இட் பிகம்ஸ் மீடியம் ரிஸ்க். ஓகே, ஸோ இப்போ இது இவ்வளோ இருக்கே வரும். இதுல எனக்கு எது சூட்டபிளா இருக்கும் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். அதனால தான் நான் பக்கத்துல வந்து ரிஸ்க் வந்து கொடுத்துருக்கேன். பிளஸ் நீங்க 5 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா இது எல்லாமே லோ ரிஸ்க் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பிளஸ் மார்க்கெட் இறங்கும் போதும் நான் பார்த்து பதட்டப்பட மாட்டேன், நான் பார்த்து ஐயோ இப்போ இறங்கிருக்கேன் அப்படின்னு பயப்பட மாட்டேன், நான் பண்ணி கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா எல்லாமே நீங்க லோ ரிஸ்க் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா ஸ்டாக் மார்க்கெட் பத்தியே தெரியாத பிகினர்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு 5 வருஷம் 7 வருஷம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கன்வெர்ட் ஆவாங்க. அண்ட் சில பேர் யாருக்கெல்லாம் கொஞ்சம் புரிதல் இருக்கும், அவேர்னஸ் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்களோ அவங்க இது மூணுத்துல வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதாவது நான் வந்து ஒரு பிகினரா இருந்தா நான் என்ன ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே கலந்து போட்டு ஸ்பிளிட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பட் ஸ்மால் கேப்ல, மிட் கேப்ல, ஃப்ளெக்ஸி கேப்ல அட்லீஸ்ட் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். டைவர்சிஃபைனா ஒண்ணுத்துல மட்டும் போடக்கூடாது. இன்வெஸ்டிங்ல ஒரு சேயிங் இருக்கு, நம்ம நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட எல்லா காசையும் எடுத்து ஒரே விஷயத்துல எப்பவுமே போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நெவர் புட் ஆல் யுவர் மணி இன் சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் நான் சொல்றேன். நீங்க ஒரு 10,000 மாசம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, 2500 5000 அந்த மாதிரி பிரிச்சு போடலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபண்ட்ல பிரிச்சு போடுறது வந்து நல்லது. வந்து மொத்தம் 7 டாபிக்ஸா நான் வந்து ஸ்பெட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி இருக்கு, நம்ம எவ்வளோ டைம் கொடுக்கணும், டைம் ஃப்ரேம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போ பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஏஎம்சிஸ், அதாவது என்ன கம்பெனி சூஸ் பண்ணணும், டைரக்ட் ஃபண்டா, ரெகுலர் ஃபண்டா, எஸ்ஐபிஎல், லம்சமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நம்ம பேசி எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதோட பார்ட் 2 வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். இப்போ நீங்க என்னன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா நம்மளோட யூஷுவல் ஸ்பேனோட இது கொஞ்சம் அதிகமான டைம் வந்திருக்கு. ஏன்னா இது அப்படியே தான் சொல்லி கொடுத்தாகணும், அப்பதான் வந்து உங்களுக்கு புரியுன்றதுனால. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்பவும் போல ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க நான் பிலீவ் பண்றேன். உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கோ அது மறக்காம கமெண்ட்ல போட்டு போயிருங்க. ஏன்னா நான் அது பார்க்கும்போது அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர், நான் போக சொல்ற மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். நன்றி.